திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திரு மகா கிட்ட சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டே நீ போய் ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ மகா சொல்கிறாங்க, இல்லை இந்த பூஜையை செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், என்னை திவ்யா அக்கா தானே இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க, அதனால திவ்யா அக்கா சொன்னால் மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லவும், ஓஹோ இதில் அப்படி வேறு ஒன்று இருக்குதா, அப்போ திவ்யா சொன்னால் இவன் வீட்டை விட்டு போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா திரு திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். அப்போ திவ்யா சொல்லு திரு அப்படிங்கிறாங்க, எங்கள் பாரு மகா இந்த வீட்டில் எத்தனை நாள் தான் அவள் வேலை செஞ்சுட்ருப்பா, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா, அதனால அவளுக்குன்னு நான் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன், தங்குறதுக்கும் நான் இடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே திவ்யா பாத்தியா திரு, நான் நம்ம பிரச்சனை இல்லை, நான் மகாவோட வாழ்க்கையை நான் மறந்துட்டேனே, அவளுக்குன்னு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இங்கே நடந்த பிரச்சனை இல்லை, நான் எதுவும் மறந்து போயிட்டேன், நீ நல்ல முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே அவங்க திரு சொல்கிறாங்க, நீயே மகா கிட்ட பேச அப்படிங்கும்போது உடனே திவ்யா மகா கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லவும், அப்போ மகாவும் சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க, அங்கே பாரு மகா, நீ இந்த வீட்டில் வேலை பார்த்த வரைக்கும் போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக மற்றவங்க எல்லாத்துக்கும் இப்படி வேலைக்காரி மாதிரிக்கு வேலை செஞ்சிட்ருக்கிற, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உன்னை இந்த வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்தேன், நீயும் அங்கே இருந்து எனக்காக எவ்வளோ வேலையை செஞ்சுட்ட, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை நீ அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் இப்போ வருவேன், நீ வரும்போது என் கூட நீ வந்துரு, உனக்குன்னு ஒரு வேலை திரு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, தங்குறதுக்கும் இடம்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, அதனால இனிமேல் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லவும், நீ கிளம்பிடு, நான் கொஞ்ச நேரத்தில் வரும் அப்படிங்கவும், இது கிட்டதுமே மகாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ திரு சொல்கிறாங்க, என்ன மகா இப்போ உனக்கு ஓகே தானா, நான் சொன்னாதான் நீ கேட்க மாட்டேன், திவ்யா சொன்னால் நீ கேட்டு தானே நடக்கணும், இப்போ திவ்யா கொஞ்ச நேரத்தில் வருவா, அதனால நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மகா அழுதுகிட்டே ரூமுக்கு வராங்க. வந்ததுமே நான் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கிறேன், அவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணுறதுக்காக தானே, ஆனால் அதை அவர் புரிஞ்சிக்காம என்னை வீட்டை விட்டு விரட்டுறதுலேயே குறிக்கோளோடு இருந்துட்டு இருக்கிறாரு, இப்போ நான் என்ன பண்ணதுக்கோ தெரியல, ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, இந்த பூஜையை பாதியிலேயே நான் முடித்தோம்னா கண்டிப்பாக அவருக்கு இருந்த ஆபத்து திரும்பவும் வந்துடும், நான் இப்போ இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கனால தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணை விலகிட்டு இருக்குது, ஆனால் அதை புரிஞ்சிக்காம அவர் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு மகா யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது, அப்போ அடுத்தது பார்த்தோம்னா மயில் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே மகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வரவும், அண்ணா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மகா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னதுமே மகா மயில்கிட்ட அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மகா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அவருக்கு என்னை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அவர் என்னை பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லவும், இது கட்டதுமே மயில் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மகா சொல்லிட்டு இருக்கிற, திரு உன்னை பார்த்துட்டானான்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கட்டதுமே மயில் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சோமோ அது நடந்துருச்சுது, இப்போ திரு உன்னை பார்த்ததுக்கு அப்புறமே என்னதான் நடந்துச்சுது அப்படின்னு சொல்லும் போது, என்ன அவர் இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு, இப்போ கொஞ்ச நேரத்தில் திவ்யா அக்கா என்ன அழைச்சிட்டு போறதுக்காக வரப்போறாங்க அப்படிங்கவும், அப்போ திவ்யாவுக்கு உங்க ரெண்டு பேரை பத்தின விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தெரியல, அவர் இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மயில் சொல்றாங்க, ஆமாமாக்கா இன்னும் இந்த வீட்டில் நீ இருக்கிறது சரிப்பட்டு வராது, அதனால நீ கிளம்பு அப்படிங்கும்போது, என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நானே இந்த வீட்டை விட்டு போறேன்னு தான் சொல்றேன், ஆனா இந்த பூஜை நடக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் இருந்து ஆகணுமே, அதுக்காக தான் நான் அந்த வீட்டில் இருக்கிறேன், அவர் தான் புரிஞ்சிக்காம இப்படி பேசுறாருன்னா நீங்களும் புரிஞ்சிக்காம இருக்கிறீங்களே, நான் இப்போ பாதிலே இந்த பூஜையை முடிச்சுட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அவருக்கு திரும்பவும் ஆபத்து ஏதாவது வந்துடக்கூடாது அப்படிங்கவும், ஆமாம் மகா நீ சொல்றது கூட கரெக்ட் தான், இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது, இப்போ நான் எப்படியாவது இந்த பூஜையை முடிக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் இருந்தாகணும், நீங்க ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா திவ்யாவும் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே மகா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, அப்போ தாத்தா பாட்டிலாம் என்ன திவ்யா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, உடனே திவ்யாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க மகா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவ ரூம்ல தான் இருப்பா அப்படின்னு சொல்லும் போது, உடனே அவங்க ஒரு மகா இருக்க ரூமுக்கு திவ்யா வராங்க. வந்ததுமே என்ன மகா நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, அப்போ உடனே மகாவுக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. என்ன மகா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லக்கா நான் உங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டிலே இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே திவ்யா சொல்றாங்க, என்ன மகா எங்க பிரச்சனையே நீ பார்த்துட்டு இருந்தா போருமா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க வேண்டாமா, திரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு, அதனால நான் சொல்றது கேளு, நீ வேலைக்கு போ, எதுக்காக இங்க எல்லா வேலையும் நீ பார்த்துட்டு இருக்கிற, நீ உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறனால உனக்கு தான் கஷ்டம், அதனால நான் சொல்றது கேளு, அங்க போனா நீ வேலையை பார்க்கலாம், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிடலாம் நீ அப்படின்னு சொல்லவும், இல்லக்கா நான் சொல்றது கேளுங்க, எனக்கு உங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்க இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கவும், அப்போ மயிலும் திவ்யா கிட்ட சொல்றாங்க, ஆமா திவ்யாமா அவ சொல்றது கரெக்டு தானே, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ இந்த வீட்டுல இருக்கட்டுமே, எனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே திவ்யாவோட மனசு மாற ஆரம்பிச்சிருது.
அப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க, சரி மகா, நீங்கள் இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான், ஆனால் உன்னை பற்றி நினச்சி தான் நானும் திரும்ப இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்து அப்படிங்கும்போது, இல்லைக்கா உங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நானே நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் கொடுக்குற வேலையை நான் பார்த்துட்டு நான் அங்கேருந்து கிளம்பி போயிடுது அப்படிங்கவும் உடனே திவ்யாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா திருவோட ரூமுக்கு திவ்யா போகவும் உடனே வந்து நினைக்கிறாங்க, திவ்யா வந்துட்டா அப்போ மகாவை அழைச்சிட்டு போயிடுவான்னு சொல்லும் போது உடனே திவ்யா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, உனக்கு எப்படி இருக்கு பரவாயில்லன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, சரி நீ மகாவை அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அப்படிங்கும்போது, இல்லை நான் மகாவை அழைச்சிட்டு போக வரல அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன திவ்யா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் மகா வந்து நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டா, அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு சொல்லும் போது, இது கிட்டதுமே திருவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. திருவும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. இப்போ திவ்யா வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை மகா வந்து நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யா எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகா வந்து அவங்க திருவுக்காக அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த குங்குமத்தையும் பிரசாதத்தையும் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அப்போ திரு வந்து ரொம்பவே மகா மேலே கோவத்தோடு இருக்கிறாங்க. மகா என்னென்னமோ சொல்லி திவ்யாவோட மனசை அவன் மாற்றிட்டாள் அப்படின்னு வந்து மகா மேலே கோவத்தில் இருக்கும்போது இப்போ மகா வந்து அந்த குங்கும பிரசாதத்தை அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கவிதா வந்து பார்க்குறாங்க, என்னது இவ எதையும் மறைச்சு திருவோட ரூமுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது, என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து கவிதா வந்து இவங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க திருவோட ரூமில். அப்போ வந்து அவங்க மகா வந்து வராங்க. வந்ததுமே திருக்கிட்ட அந்த குங்குமத்தை கொடுக்கவும் திரு வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒன்று நான் அந்த வீட்டை விட்டே போக சொல்லியிருக்கிறேன், நீ எதுக்காக திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற, திவ்யா கிட்ட என்னென்னமோ சொல்லி அவன் மனசை மாற்றிட்டல அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக போக மாட்டேன், இந்த குங்குமத்தை நான் வந்து உங்களுக்கு வச்சு விட்றேன், நீங்கள் வந்து என் தாலியில் இந்த குங்குமத்தை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே கவிதாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது, திரு எதுக்காக வந்து இவ தாலியில் இந்த குங்குமத்தை வச்சு விட்டுட்டு இருக்கணும், இங்கே என்னதான் நடக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ மகா வந்து சொல்லியிருந்தாங்க, அங்கே பாருங்கள் நான் பாட்டுக்கு உங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது உங்கள் கல்யாணம் முடிஞ்சதோ இல்லையோ, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பூஜை முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு நான் பேசாமல் போயிடுவேன், அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேசாமல் இருங்க, அப்படி நீங்கள் என்னை போட்டு தொந்தரவு பண்ணிருந்தீங்கன்னா அப்புறமா நான் உண்மையை சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே திரு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ திருக்கிட்டவங்க சொல்கிறாங்க, அந்த குங்குமத்தை என் தாலியில் வச்சு விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், திருவுக்கும் வேறு வழி இல்லாமல் மகா சொல்கிறத கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கவிதா வந்து பார்க்குறாங்க. கவிதாவுக்கு இவங்களுக்கு முழுசாக என்ன நடந்துன்னு தெரியல, ஆனால் திரு எதுக்காக வந்து இவ தாலியில் வந்து குங்குமத்தை வச்சு விட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவிதா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தடுத்து பார்த்தோம்னா கதையில் என்னெல்லாம் வரைக்கும் கொண்டுட்டு போக போகிறாங்க. மகா வந்து இப்படி வந்து திருவை தன்னோட தாலியில் குங்குமம் வச்சு விட்டுறத கவிதா பார்த்துருக்கனால கண்டிப்பாக வந்து அடுத்தது இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரிக்கு மகா கிட்ட வசமாக திரு வந்து மாட்டிக்கிட்டுதாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, திருவுக்கு எப்படியாவது வந்து இந்த பரிகார பூஜை செஞ்சு முடிக்கணும், அதனால எனக்கு ஒரு வழி இல்லாமல் அவளை மிரட்ட வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் ஒரு பக்கம் வந்து அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் அவரை மிரட்ட வேண்டியதாக ஆகி போச்சுது. நான் ஆனால் இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் பாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், ஆனால் அவர்கிட்ட இது சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டாரு, அதனால தான் இந்த மாதிரிலாம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி நினைக்கவும் திரு வந்து நினைக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் இவ இருக்க நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போறது சொல்லிட்டு திரு பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.